எண்ணெய் கழிவுகளால் சேதமடைந்த படகு, வலை உள்ளிட்ட உபகரணங்களை அரசு சரிசெய்து கொடுக்க வலியுறுத்தி சென்னை எண்ணூர் தாழங்குப்பம் பகுதியில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாசினி. சென்னை எண்ணூர் தாழங்குப்பம் பகுதியில் சாலையின் குறுக்கே கட்டுமரத்தை வைத்தும் எண்ணெய் கழிவுகளால் பாதிப்படைந்த வலைகளை வைத்தும் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை எண்ணூர் தாழங்குப்பம் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். கட்டுமரத்தை சாலையில் போட்டும் அதில் எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட தங்களது வலைகளை வைத்தும் இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். மிக்ஜாம் புயலின் போது சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து வெளியேறிய எண்ணெய் கழிவுகளால் தங்களது படகுகள், வலைகள் என அனைத்தும் பாதிப்படைந்து 2 வாரங்களுக்கு மேல் ஆகியும் அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் வந்து பார்வையிட்டுள்ள நிலையில தங்களுக்கு 2 வார காலகட்டங்கள் நடந்து ஆகியும் எந்தவித ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட தங்களது படகுகளையும் வலைகள் போன்ற உபகரணங்களையும் உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என்றும் மீன்வளத்துறை அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து தங்களை சந்திக்க வேண்டும் என்றும், அதை தவிர்த்து உடனடியாக தங்களது கோரிக்கைகளை செவிசாய்த்து கேட்க இந்த சென்னை மாவட்டத்தின் ஆட்சியர் வந்து சந்தித்தால் மட்டுமே தாங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்துவோம் என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார். சாலை மறியலில் மீனவ பெண்கள் ஒப்பாரி வைத்தாலக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் மீனவர்களிடம் எண்ணூர் காவல் உதவி ஆணையர் பிரம்மானந்தம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வருகின்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தினால் இந்த பகுதியே பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. ராசினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.